பண்ணியாகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம ஒரு காலம் இன்னைக்கு கட்டி முடிச்சிடறோம், ஒரு 100 ஆண்டு கழிச்சு ஏதாவது சிக்கல் வருமானால் அந்த கல் பிரிஞ்சுதுன்னா அந்த சிற்பம் உடைஞ்சிடும். அந்த சிற்பம் அழகாக தெரியாது. அதனால் செலவு பார்க்காம நம்ம 8 அடி 4 அடி கல்லாவே போடுதுன்னு சொல்லி அதிக பொருட்செலவு செய்து அதை அமைச்சிருக்கிறோம். 32 கல், 32 பாடல் என்ன இருக்குதோ அதை பின்னால் நம்ம பார்க்க 2 பாடல் தான் பார்த்தோம். அணிந்திதை கமலினி சுந்தரர் காட்சி, உகவனிமுனி காட்சி. இந்த மாதிரி முக்கியமான காட்சிகளை சேக்கிழார் சொன்ன வழியில் அப்படியே கடைசியில் ஒரு கைலாய நோக்கி வெள்ளையானை மேலே போகிற வரையில் 32 சிற்பங்களாக அமைத்திருக்கும். அதெல்லாம் பெரிய பொருட்செலவு ஆனது. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம மக்கள் மாறி கொடுத்தாரு. சுந்தரர் திருப்பணி தொடங்கிய போது எங்கள் வீட்டுக்கு அவங்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்னால் என்ன முடியும்னு தெரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன். உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியல, ஏதோ கேட்குறீங்க, பார்க்கலாம் என்று சொன்னேன். அப்போ சொன்னேன், என்னை விட தியாகராஜனை பார்த்து கேளுங்க, அவர் தான் செய்யக்கூடியவர் என்று இறைவன் உணர்த்தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தியாகராஜன் போய் பார்த்தாங்க. நாங்கள் 2-3 முறை சொன்னேன். அவர் பார்க்கலான்னு இருந்தார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க, நானும் போய் கேட்டுன்னு பேசாமல் இருக்கிறேன், இன்னைக்கு பாண்டிச்சேரியில் வகுப்புலையா, போகும்போது திருநாவூர் போயிட்டு போகிறேன், இரவு பேசுகிறேன்னார். போயிட்டு அதை நாம் செய்யலாம் என்று சொன்னார். அவர் தான் முன்னிலை நடத்தினார். நான் முக்கியமான பணிகளுக்காக நான் கூப்பிடுவாங்க, அவர் போய் பார்த்து வருவேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துருவேன். ஆனால் அப்படி ஒரு பெரிய நம்ம காலத்தில் சுந்தர பெருமானுக்கு இவ்வளவு பெரிய கற்றளி அமைப்பதற்கு முழுக்க காரணம் அந்த தியாகராஜன் தான். அது ஒருபோதும் யாரும் மாற்றார். அவ்வளவு பெரிய பணி, அதன் அடையாளமாகத்தான், அது செய்த பணியின் காரணமாகத்தான் பல அன்பர்கள் நீங்கள் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய கோயில் கட்டுங்களே, எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த அடிப்படையில் தோன்றியதான் அரண்பணி. சரி, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் அரண்பணி என்ற அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறோம். அது மூலமாக பணி நடைபெற்று வருகிறது. அண்மையில் போன வாரம் மணவாசல் கடந்தார். மணவாசல் கடந்த யாரும் தெரியுமா? இங்கே தெரியுங்க, உண்மை விளக்கம் சொல்லுங்க. சில பேர் மணவாசல் கடந்தார் யாரு? உண்மை விளக்கம் நூலாசிரியர் நீகண்டாருக்கு 49 மாணவர்கள். அதுல அருணந்தி சிவாச்சாரியாரின் போறதுக்கு சகலாகம பண்டிதரோடைய உடன் ஒரு சாலை மாணவர் மணவாசல் கடந்தார். அந்த மணவாசல் கடந்தால் ஒரு நூல் செய்தார். அதுதான் உண்மை விளக்கம். 53 பாடல். ஒவ்வொரு பாடலும் அது முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். தன்னுடைய குருநாதரை பார்த்து கேள்வி கேட்கிறார். என்னென்ன இதெல்லாம் எது, நான் யார், நீ யார், ஆனந்தா என்ன, ஆவாறு தத்துவம் எது, இதெல்லாம் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு குருநாதர் விடை சொல்வது போல மற்ற பாடலை அமைத்திருக்கிறார். அப்படி ஒரு அருமையான நூல் செய்தார். அவர் ஜீவசமாதி வெளியே அமர்ந்து நிலையில தன்னுடைய உயிரை வெளியில் அனுப்பியதார். அப்படி ஜீவசமாதியாக இருக்கிற நேரத்தில் அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைப்பாங்க. சமாதி பண்ணால் மேலே சிவலிங்கம் வைப்பாங்க. சோமநாதன் ஒரு சிலையை வச்சு, அது சோமநாதர் கோயில்னே சொல்லிட்டாங்க. மணவாசல் கடந்தாருடைய ஒடுக்கம் அப்படின்னு சொல்லவே இல்லை யாரும். எங்கள் அப்பா முதல் சுற்று தலைப்பயணம் வந்த குமாரிக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்களில் குமாரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ருட்டிக்கு நடுநாடு தலைப்பயணம் போன போது என்னுடைய தந்தையார் நடுநாட்டு தலம் போய் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் பெருமான் அவரை வணங்கிட்டு அங்கேருந்து நேராக இந்த கோயில் கூப்பிட்டு வந்த பக்கத்தில் தான். அப்படியே பார்த்தா கோயில் பள்ளத்தில் இருக்குது, ஊர் வேலை, சாலையெல்லாம் உயர்த்து போய் கோயில் பள்ளத்தில் இருக்குது. ரொம்ப செதஞ்சல் இருக்குது. நான் சொல்கிறது யாருக்கூட 87, 88 காலம். அப்போ அப்பா சொன்னார், மணவாசல் கடந்த அந்த கோயில் இப்படி நடக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். அதை அரண்பணி மூலமாக இப்பொழுது அந்த கோவிலை கற்றடியாக அமைத்து மிகப்பெரிய அளவில், பெரிய அளவில் 1.5 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய கற்றடியாக அமைத்து அந்த ஊர் மக்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற அன்பர்கள்லாம் உணர்ந்து இந்த மற்ற பணிகள்லாம் அவங்க செய்தாங்க. இந்த உள்ள இருக்கிற அந்த கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், இந்த 3 பணிகளையும் நுட்பமாக கருங்கல்லாக அமைத்து நல்ல உயர்ந்த நெல்லை வைத்து குடமுழுக்கு செய்தார்கள். இப்படி செய்கிற போது அதில் எங்கள் அப்பா எழுதின உண்மை விளக்கம் நூல், அதை மறுபடியும் அச்சிடலாம் என்று தியாகராஜன் சொல்லி அதை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். குடமுழுக்கு முதல் நாள் வெளியிட்டு 25 குடமுழுக்கு. அன்றைக்கி நான் வெளியில் போயிட்டு இருந்தாலும் போகல. 24ஆம் தேதி தலைப்பயணம் முடித்து விட்டு 23ஆம் தேதி தான் சென்னைக்கு வந்தோம். 24ஆம் தேதி மணவாசல் கடந்தார். பண்ருட்டிக்கு போனால் அதிகை வீரட்டராதையும் அந்த அருகில் இருக்கிற இந்த மணவாசல் கடந்தாருடைய திருக்கோயில் சென்று பார்க்க வேண்டும். அந்த கோயிலில் சிறப்பு பண்ணியிருக்கிறோம். அதில் அந்த மணவாசல் கடந்தார் சொன்ன உரை நூலை தந்தையார் அவருடைய ஆசிரியரிடத்தில் மணவாசல் கடந்தார் மெய்கண்டாரத்தில் கேட்டதை நமக்கெல்லாம் விளக்க வேண்டும் என்று வினாவிடையாக அமைத்த நூலை என்னுடைய தந்தையார் அவருடைய ஆசிரியர் குருநாதர் அழகிரியை சொன்ன உரையை கேட்டு
அதை நூலாக வடித்திருக்கிறார். அந்த நூல் அங்கு வெளியிடப்பட்டது. அதனால அப்படி பெரிய பல பணிகளை அருள்பணி செய்கிறது. அதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். திருநாவலூரில் அந்த சுந்தரர் பணி செய்ததுனால தான் இதெல்லாம் விளைவாக வந்தது. எப்படி திருவுருட்டையன் 3 ஆண்டு கேட்டதனுடைய பயன் பெரிய புராணம் வருகிறதோ அதுபோல நாம் இந்த சுந்தரர் பணி செய்ததுனால தான் இந்த பணி நடைபெறுகிறது. இவ்வளவு பணிகளுக்கு காரணம் சுந்தரர் பணி நாம் செய்ததுதான். அதனால் அரண்பணி அறக்கட்டளை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அது ஒரு செயலி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அரண்பணி அறக்கட்டளை என்று ஒரு ஆப், ஆண்ட்ராய்டு ஃபோனில் போய் நீங்கள் அரண்பணி தமிழ்லேயே ஆங்கிலத்தில் எதில் போட்டாலும் வரும். அதை அப்படியே தரவிறக்கம் செய்து பதிவு செய்து விட்டால் நீங்களே மாதம் 100 ரூபாய் செலுத்தலாம். நேரடியாக அரண்பணி அறக்கட்டளை வங்கிக்கு போய் சேரும். அதாவது அது மூலமாக கோயில் சிறப்பு கோயில்களை எல்லாம் சீரழிந்த கோயில்களை சிதைந்த கோயில்களை செம்மைப்படுத்துதல், அப்புறம் பழமை மாறாமல் புதுப்பித்தல், வெயிலில் கிடக்கிற சிவலிங்கத்திற்கு கூரை அமைத்து கொடுத்தல் என்று சில பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்புறம் ஓதுவார்கள் எல்லா கோயிலையும் ஓதுவார்கள் இணைக்கப்படணும். இப்போ அரசு கோயில்களே பல இடங்களில் ஓதுவார் இல்லை. ஆனால் அரண்பணி அறக்கட்டளை சார்பில் ஒரு 15 கோயிலுக்கு அரண்பணி அறக்கட்டளை சார்பில் ஓதுவாரை நியமித்திருக்கிறோம். அப்படி பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால நல்ல நூல்கள் சுந்தரர் 7ஆம் திருமுறை வெளியிட்டோம், அப்புறம் திருவாசகம் வெளியிட்டோம், இப்போ உண்மை விளக்கம் வெளியிட்டிருக்கிறோம். படிப்படியாக திருமுறைகள் நூல்களாக வெளியிடுகிற திட்டம் இருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகளுக்கு அந்த அரண்பணி அறக்கட்டளைக்கு நீங்கள் மாதந்தோறும் 100 ரூபாய் ஆண்டு தாழ்வு செலுத்தலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இப்படிப்பட்ட இந்த மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் பாராட்டையும் சொல்லி நம்முடைய தொண்டமான் சக்கரவர்த்தி வார வழிபாட்டு மன்றம், சோமவார வழிபாட்டு மன்றம் செய்கின்ற தொண்டுகள் மேல்மேல் சிறக்கவும், மகாலிங்கம் ஐயா செய்த தொண்டுகளை மேல்மேல தொடர்ந்து செய்து வருகின்ற சுந்தரம் ஐயா அவர்கள், அவருடைய திருமகனார் அவர்கள் அவர்களுக்கான நம்முடைய வாழ்க்கையும் பாராட்டையும் சொல்லி நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் இந்த தொண்டுகளுக்கெல்லாம் மிக்க துணையாக இருக்கிற நம்முடைய சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் ஜெகன் அவர்கள் ஆடை போற்றி சிறப்பு செய்கிறார். தொண்டமான் சக்கரவர்த்தி இப்படி எல்லோரும் துணையாக இருந்து இந்த வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த மாதம் இதே போல திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இனிவரும் காலங்களில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் அதாவது மாதங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய தந்தையாருக்கு பல்வேறு வகையான எண்ணங்கள் இருக்கிறது. அவர் தொடக்க காலத்தில் மிக இளமை காலத்திலேயே அவர் 1921 பிறந்தார். 17 வயதில் மறைமுகத்தோடு போய் பழகினார். 17 வயது 1938 போய் அடிகளாரத்தில் பழகுகிறார். அங்கிலிருந்து அவர் திருவடி அடைந்த வரையில அவரோடு நெருக்கமாக இருந்தவர் என்னுடைய தந்தையார். அப்போ பல இயக்கங்களை அவர் தொடங்கினார். ஆனாயத்தை பள்ளியை தொடங்கினார், தொல்காப்பிய நூலகம் தொடங்கினார், அதுக்கப்புறம் ஒளி என்ற இதை தொடங்கினார், திருவள்ளுவர் செந்தமிழ் சிவகிரி கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். இப்படி பல பணிகளை அவர்கள் ஏராளமாக செய்து வந்தார். அதெல்லாம் படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் தொடர முடியாமல் போனது. அதில் இந்த ஒளி இதழ் என்ற இதழ் அது என் பேரில் இருப்பதனாலே எதுமா இது அந்த பேரில் ஒரு இதை தொடங்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் எண்ணம். ஆனால் நிறைவேறவில்லை. அண்மையில் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால விழுப்புரத்தில் இருக்கிற நண்பர்கள் நாங்கள் ஒரு இதழ் நடத்திருக்கிறோம், அதற்கு ஒரு நல்ல பெயர் சொல்லி கேட்டபோது நான் இந்த 2 நாளாக பெயரை சிந்திப்பதற்காக சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். 3 நாள் ஆயிடுச்சு என்ன சொல்லலையேன்னு கேட்டாங்க. 3ஆம் நாள் காலையில் சிவபூசை முடித்து விட்டு அப்படி எழுந்து சாமி வைத்து மேடை வைத்து ஒரு நல்ல பெயர் உணர்த்த வேண்டும் என்று மனசில் நினைத்து இருந்து கொண்டிருந்தேன். ஒளி என்ற பெயர் வைக்கலாமே என்று இயல்பாக தோன்றியது. 2 நாள் தோன்றாதது 3ஆம் நாள் தோன்றியது. அந்த பெயரை வைத்து அந்த இதழ் தொடங்கி 2 ஆண்டு முடித்து 3ஆவது ஆண்டு வைக்கிறோம். அது ஆண்டு சந்தா 250 ரூபாய், ஆய்வு சந்தா 3000 ரூபாய். அது 12 ஆண்டுகளுக்கான சந்தா. அதிலேயே நீங்கள் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்து கொள்ளலாம். அந்த சந்தா செலுத்தி அந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் தேடி சேரும். அதே போல் அவருக்கு வேறு சில பணிகள் இருந்தது. அதில் ஒரு தமிழ் சைவ ஞான திருமடம் என்ற ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்று ஒரு விரும்பினார். அது